ஹாய் வணக்கம். உங்க எல்லாருக்கும் சில சமயங்கள்ல சில எண்கள் நம்மள விடாம பின்தொடர்ற மாதிரியே ஒரு உணர்வு வந்திருக்கா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த எண்ணான 777 பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். நீங்க இப்போ இந்த விளக்கத்தை பார்க்கறது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. வாங்க, இந்த எண்ணோட ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க கடிகாரத்தை பார்க்கும்போது, இல்ல ஒரு வண்டி நம்பர் பிளேட்ல, இல்லனா கடையில வாங்கின பில்ல, இப்படி திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் 777 உங்க கண்ணுல படுதா? இது ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்போ இந்த எண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? 7777ங்கிறது வெறும் ஒரு எண் கிடையாது. அதுக்கும் மேல, அது பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு மென்மையான, ஆழமான ஒரு செய்தி. இத ஒரு ஆன்மீக சிக்னல்னு கூட சொல்லலாம். நீங்க ரொம்ப குழப்பமா உணரும்போது, ஹேய் நீ தனியா இல்ல, நீ போற பாதை சரிதான்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற ஒரு சின்ன ஆறுதல் மாதிரி இது. சரி, இது பிரபஞ்சத்துக்கிட்டேந்து வர்ற ஒரு மெசேஜ்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த சக்தி வாய்ந்த எண்ணுக்கு பின்னாடி இருக்கிற எண்கணித அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல வெறும் 7 என்ற எண்ணுக்கு என்ன அர்த்தம்னு பாப்போமா? இது ஒரு ஞானியோட எண். அதாவது நம்மக்குள்ளேயே திரும்பி பார்க்கறது, தியானம் பண்றது, உண்மைய தேடுறது, இது எல்லாத்தையும் குறிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்கள், வாரத்துல இருக்கிற 7 நாட்கள் மாதிரி இதுக்கு ஒரு தனி ஆன்மீக சக்தி இருக்கு. இப்போ 777 எடுத்துக்கோங்க. இதை எண்கணித முறைப்படி சுருக்கும்போது, அதாவது 7 கூட்டல் 7 கூட்டல் 7 நமக்கு 21 கிடைக்கும். அதையும் சுருக்கலாம் 2 கூட்டல் 1 நமக்கு கிடைக்கிறது 3. இந்த 3ஆம் எண் இருக்கே, அது ரொம்ப ஸ்பெஷல். அது சந்தோஷம், கிரியேட்டிவிட்டி, ஒரு கொண்டாட்டம், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களோட ஒரு சின்னம். எப்படி எல்லா ஆற்றலுக்கும் 2 பக்கம் இருக்கோ, அதே மாதிரி தான் 777க்கும். அதோட உயர் அதிர்வுல இருக்கும்போது அது உங்களுக்கு தெய்வீக ஞானத்தையும் புது புது ஐடியாக்களையும் கொடுக்கும். ஆனா அதோட நிழல் வடிவத்துல அதுவே உங்களை ரொம்ப தனிமையா, இந்த உலகத்திலிருந்து விலகி இருக்கிற மாதிரி உணர வைக்கவும் வாய்ப்பிருக்கு. அதனால பேலன்ஸா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். சரி, இப்போ இந்த விளக்கத்தோட மையக்கருத்துக்கு வருவோம். இந்த 777 மூலமா பிரபஞ்சம் உங்ககிட்ட என்னதான் சொல்ல வருது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆற்றல் நிலை இப்ப உயர்ந்து, பிரபஞ்சத்தோட ஆற்றலோட நீங்க ஒரே அலைவரிசையில இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்கிற உறுதிமொழி தான் இது. நீங்க 777 பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். எல்லா விஷயங்களும் ரொம்ப சுலபமா, கரெக்டான நேரத்துல நடக்கும். திடீர்னு ஒரு புது யோசனை வரும். சின்ன சின்ன அற்புதங்கள் நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. இத உங்களுக்கான ஒரு நேரடி செய்தியா எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் பிரபஞ்சம் கவனிச்சிட்டு இருக்கு. நம்பிக்கையோட முன்னோட்டு போங்க. சுடேசா உங்க வழியில காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 777 மட்டும் தனியா வருதில்ல. அதோட சேர்ந்து பிரபஞ்சம் மத்த அறிகுறிகளையும் உங்களுக்கு அனுப்பும். அது என்னென்னு இப்ப பார்க்கலாமாங்க? 777 பார்க்கறதுங்கிறது பிரபஞ்சம் உங்ககிட்ட நடத்துற ஒரு பெரிய உரையாடலோட ஒரு சின்ன பகுதி தான். உங்க கவனம் இப்ப கூர்மையா இருக்கு. அதனால பிரபஞ்சம் அனுப்புற மத்த சின்ன சின்ன செய்திகளையும் உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். 777 பார்க்கறதோட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கலாம். திடீர்னு ஒரு இறகு உங்க முன்னாடி விழலாம், நீங்க நினைச்ச பாட்டு ரேடியோல வரலாம், இல்ல கனவுல சில சின்னங்கள் திரும்ப திரும்ப வரலாம். இதெல்லாம் தற்செயல் இல்ல, இது எல்லாமே உங்களுக்கான செய்திகள். சரி, இந்த செய்திகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பிரபஞ்சம் கொடுக்க போற அற்புதங்களை ஏத்துக்க நம்மள எப்படி தயார்படுத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 777 உங்களுக்கு கொடுக்கற முக்கியமான அழைப்பு என்னன்னா, உங்க இதயத்துக்கு திரும்பி போங்கன்னு சொல்றதுதான். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை மனசோட திரும்பவும் இணைங்கன்னு அர்த்தம். அப்பதான் உண்மையான மகிழ்ச்சியை உங்களால உணர முடியும். இந்த சின்ன பயிற்சியை நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை மனசோட இணையறதுக்கு உதவும். அந்த குழந்தை மனசுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அதுக்கு ஆறுதல் சொல்லும்போது நீங்க ரொம்ப சுதந்திரமா உணர்வீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஆம் சொல்ற ஒரு காலகட்டத்துல நுழையறீங்க. இனிமேல் வர்றது எல்லாமே ஆசீர்வாதங்களா தான் இருக்கும். அது நல்ல உறவுகளா இருக்கலாம், வேலையில முன்னேற்றமா இருக்கலாம், இல்லனா பண விஷயமாவும் இருக்கலாம். இந்த வரிய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கறது தப்பில்ல. ஏன்னா நீங்க அதுக்கு தகுதியானவங்கன்ற உண்மைய இப்போ நீங்களே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான். ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை ஏத்துக்க மனசார ஆம் சொல்ல நீங்க தயாரா? பதில் உங்க கையில தான் இருக்கு.